மோகன்லால், மீனா இவங்க காம்போல மலையாளம், தமிழ், தெலுங்குன்னு பேன் இந்தியா லெவல்ல ரிலீஸே இருக்க ஒரு படம் தான் "திருஷ்யம் 3". ஆக்சுவலா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் 2013ல ரிலீஸ் ஆச்சு. செகண்ட் பார்ட் 2021ல ரிலீஸ் ஆச்சு. இப்போ "திருஷ்யம் 3" 2026ல ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மர்டர். அந்த மர்டர வச்சு டைரக்டர் ஜீத்து ஜோசப் 3 பார்ட் டைரக்ட் பண்ணியிருக்காருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் மோகன்லால் பார்ட் 2ல ஆல்ரெடி ஒரு தியேட்டரை வச்சு ரன் பண்ணிட்டு வருவாருங்க. இப்ப இவரு ஒரு படத்த புரொடியூஸ் பண்றாரு. அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "திருஷ்யம் 3". அந்த படமும் சூப்பர் டூப்பரா ஹிட் ஆகுது. இது மட்டும் இல்லாம அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ட்டு நெறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா மாப்பிள்ளை எங்கேயுமே செட் ஆகல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மர்டர் நடந்துச்சு பார்த்தீங்களா? அந்த கேஸ் இப்போ வரைக்குமே கோர்ட்ல இருக்கும். அந்த கேஸ் இருக்கனால யாருமே முன் வர மாட்டாங்க. இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுமே கொஞ்சம் சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்கும். அது ஒரு காரணமா இருக்கும். சோ இந்த பார்ட் 3ல அந்த கேஸ் முடிஞ்சுச்சா, அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்த நீங்க பார்க்க போறீங்கன்னா, இந்த 3 விஷயத்தையும் நீங்க மைண்ட்ல ஏத்திக்கணும். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். அது என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்பர் 2, இந்த படத்த நீங்க பார்க்க போறதுக்கு முன்னாடி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே உங்க மைண்ட்ல நீங்க வச்சுக்க கூடாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 1 பயங்கரமா இருக்கும். பார்ட் 2ல எக்கச்சக்கமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். எல்லாருமே அப்படியே "அப்பா! என்னடா இது படம் பயங்கரமா எடுத்திருக்காங்க" அப்படின்னு வியந்து பார்த்தோம். ஆனா பார்ட் 3ல இந்த ஒரு விஷயம் இருக்காதுங்க. அங்கங்க சின்னதா ட்விஸ்ட் இருக்கும். ஆனா பெருசா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்த பார்க்க உங்களுக்கு பொறுமை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும். ஏன்னா படத்தோட லென்த் அந்த மாரி. படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகறதுக்கு முன்னாடியே இந்த படத்துக்கு பயங்கர ஹைப் இருந்தது. அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி வந்த 2 பார்ட்டுமே பயங்கரமா ஹிட் ஆனது. படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் லாலேட்டன் சொல்லவே தேவையில்லங்க. படத்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. கிளைமாக்ஸ் போர்ஷன்ல வேற லெவல்ல ஆக்டிங் பண்ணியிருப்பாரு. இன்னொரு பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அனில் ஜான்சன் சூப்பராவே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அத ரொம்ப அழகா மியூசிக்ல கன்வே பண்ணியிருக்காரு. ஒரு 2, 3 இடத்துல மிஸ் பண்ணிட்டாரு. அதெல்லாம் பார்க்குறப்ப இந்த படத்துக்கு மியூசிக் ஒரு பிளஸ் பாயிண்ட்டா இருக்குங்க. ஜீத்து ஜோசப் இந்த படத்த ரொம்ப அழகா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனா எங்க கோட்ட விட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட லென்த்துங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பெருசா இருக்கு. சில விஷயத்தெல்லாம் ட்ரிம் பண்ணியிருந்தா இன்னுமே இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃப்ப பொறுத்தவரைக்கும் இன்ட்ரஸ்டிங்கா இருந்தாலுமே, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே சில விஷயத்த கன்வே பண்ணியிருந்தா, செகண்ட் ஹாஃப்மே இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்கும். இந்த படத்தோட லென்த்த மட்டும் கம்மி பண்ணியிருந்தா, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே ஹிட் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படத்தோட நெகட்டிவ்னு சொல்ல முடியாதுங்க. இந்த விஷயத்தெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்தா, இந்த படம் இன்னுமே வேற லெவல்ல வந்திருக்கும். இந்த இன்வெஸ்டிகேஷன் விஷயத்த இன்னும் கொஞ்சம் த்ரில்லரா எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். செகண்ட் பார்ட்ல இருந்த அளவுக்கு இந்த படத்திலயுமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்திருந்தா, இன்னும் படம் எக்ஸ்ட்ரார்டினரியா இருந்திருக்கும். இது மட்டும் இல்லாம ஆல்ரெடி பார்ட் 1, பார்ட் 3ன்னு வந்துருச்சுங்க. கிளைமாக்ஸ் போர்ஷன்ல பார்ட் 4க்கான லீட் எல்லாம் குடுத்திருக்காங்க. பார்ட் 4 எடுக்கிற அளவுக்கு இந்த படத்துல ஸ்டோரி ஒர்த்தா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரியல. நீங்க படம் பார்த்திருந்தா இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. மொத்தத்துல இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகல, ஏதாவது படத்துக்கு போணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த "திருஷ்யம் 3" படத்துக்கு நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம். அது ஒன் டைம் வாட்சபிளா இருக்கும். இந்த படத்த நீங்க ஆல்ரெடி பார்த்திருந்தீங்க அப்படின்னா, 5க்கு எவ்வளோ ரேட்டிங் அப்படின்றத இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணிருங்க. என்னோட ரேட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5க்கு ஒரு 2.9 தருவேங்க. இதே மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் நீங்க பார்க்கணுமா நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிருங்க. பட்டா